திருவனந்தபுரம் குடும்பத்தோடு வந்த மக்கள் காரணம் சொல்லலாம். போட்டது முளைக்குமடி முத்தம்மா, கேட்டது கிடைக்குமடி முத்தம்மா. என்ன அருமையா இருக்கா பாட்டு? இல்லையா பாட்டை சுத்திருக்க. இன்னொரு தடவை காரணம் சொல்லலாம். அமைதி அமைதி. அம்மா மூணாறு சாப்பிட்டு போங்க. காரியம் முடிஞ்சு ஓடுத போறேன். இங்கதான் இருப்போம். நீங்க வீடு கட்டி கொடுத்தா நாங்க இருப்போம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.5 வருட காலமா ஒருவருக்கு உடல்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும். தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு பல நஷ்டங்களையும் வேதனையும் அடைந்த மக்கள் நீங்க. ஒருவருக்கு வெளிநாடு சம்பந்தமான வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் ஒரு பிள்ளை இருக்கு. அது 6 மாதங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வேற என்ன வேண்டும்? வெற்றியாகி தர ஃபாரின் செல்வார், பல கோடி சம்பாத்தியம் செய்வார். யாருக்கு? எழுதிக்கொள், வெற்றி அடைவாய், தான் புண்ணியமும் பெறுவாய். செல்வம் தானே, நல்லா இருக்கும் மக்கா. ஆயுள் பாக்கியத்தோடு இருமா. வடா தம்பி, விரைவில் பாஸ்போர்ட் இந்த விரைவில் பாஸ்போர்ட் எடுத்துக்கா. வெற்றியாகும். கர்மசாமிக்கு கரூர். நல்லா இருக்கு செல்லப்பட்டியம்மா, நல்லா குட்டி பேர கரூர். கல்யாணம் மாணவரே சௌக்கியமா, உங்கள் கண்ணான கண்மணியும் சௌக்கியமா. பூமாலை பிறகு கொண்டு வாங்க, பூமாலை பிறகு கொண்டு வாங்க. திருமணம் முடித்து தன் வாழ்வில் மனவேதனையும் குழப்பமும் நஷ்டமும் அடைந்து வந்தது யார்? கரூர். நான் கேட்கிற கடைக்கு பதில் யாரு பாது? யாரை கூப்பிடுறீங்க? என்னாச்சு? கல்யாணம் முடிச்சாளா? புரிஞ்சு எங்க இருக்காரு? வாமாங்க, காலனுக்கு வாமா. பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே, பரமன் கை கட்டி வைத்தாரே. என்ன வேண்டும்? என்ன சொல்லிச்சு சாமி? என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? கையில் என்ன செய்து? சளி இருக்குன்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்தாங்க. கண்ணமுடே அந்த கையை கூட பார்ப்போம். நுரையீரலில் ஈரத்தன்மை நிறைய இருக்கு. பயப்படக்கூடாது. வாழ்வில் குழப்பமும் மனோநிலைகளும் சரியில்லை என்று நான் சொல்லி கூப்பிட்டேன். ஏன் அப்படி கூப்பிட்டேன்? உன் வீட்டுக்காரர் மனநிலைகளில் கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கு. சேர்த்துக் கொள்வோமா வேண்டாமாங்கிற ஐயப்பாடும் உன் உள்ளத்தில் இருக்கிறது. அப்போ இந்த வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதாங்கிற பிரச்சனையும் உனக்கு இருக்கிறது. உண்மையா இல்லையா? காலம் இருக்காங்க. கர்மசாமி, இது கிடைக்குமா? உட்காருமா. உன்னுடைய நோயை தீர்த்து வலிமையாக்கித்தாரேன். அந்த குடும்பம் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ பக்குவத்தை உருவாக்கித்தாரேன். போதுமா? காரணம் சொல்லலாம். வரலாம். இந்த ஜெயிச்சு தரேன். நல்லா
கோவையில் ஒரு தாளில் எழுதி தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். என்ன கல்யாணம் தேடி வந்த மகன் யாருப்பா? திருமணம் நடந்தாச்சாடா உனக்கு? திருமணத்தை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? கரூர் எல்லை. திருமணம் பற்றி கேட்டு வந்தவங்க இல்லை. தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? வரலாம். கற்றுக்கொள், ஒத்துக்கொள். இன்னொரு தரம். தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா. மகாளி ஆத்தா எங்க இருக்காடா? மகாளி அம்மா. வெண்ணைமலை முருகன் எங்கடா இருக்காரு? அருகா போய் கும்பிட்டியாடா? சந்தோஷமான மகன்டா நீ. கண்ண முடிக்காடா தம்பி. 1.5 வருட காலமாகவே தொழில் சொந்தமாக நஷ்டமும் பண முதலீடும் கூடிக்கிட்டே இருக்க தவிர லாபங்கள் பெறவில்லை. அதனால கருப்பசாமி, இந்த தொழில் நிலைக்குமா நிலைக்காதா? உங்க அடிப்படையை வச்சு நான் முன்னேறணும், கீழே விழுந்துடக்கூடாது, உங்க துணை வேணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் உட்காரு பார்ப்போம். மனத்துக்குள்ளே என்னைய நினைச்சு 9 முறை உள்ளுக்குள்ளேயே சொல்லு, கண்ணை மூடிக்கிட்டு. இந்தாப்பா, தொழில் வசமாகும், ஜனம் வசமாகும், உனக்கு பணம் வசமாகும். வெற்றி உண்டு மகனே. இந்த கனியை பயன்படுத்திக்கா, ஜெயிச்சு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அடுத்து கரூர் எல்லை. குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு? குழந்தை சம்பந்தமாக கரூர் யாரும் குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்திருக்கீங்களா? கடன்கள் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? கரூர் பைசில். அவ்வளவுதான், அங்க உட்கார். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. சுரண்டை, சுரண்டை, சுரண்டை. வராரா? சுரண்டை. சுரண்டைக்கு அடுத்த பைசில் உடுமலைப்பேட்டை. சுரண்டைக்கு அடுத்த பைசில் உடுமலைப்பேட்டை. சுரண்டை உள்ள வாங்க. கால் வரலாம். படித்திருந்தும் தந்தை தாயை மறக்க என்றான் ஒருவன், படுக்கையிலே முள்ளை வைத்து பார்த்து மகிழ்ந்தான். பிடித்த முயல் அத்தனைக்கும் 3 கால் என்றான். பிடித்த முயல் அத்தனைக்கும் 3 கால் என்றான். ஒருவன் பொண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான், காவல் இருந்தான். இந்த பாட்டு நல்லா இருக்கானே, அருமையான பாட்டா இல்லையானே? உங்க மகன் பொண்டாட்டி காலுக்கு காவல் இருக்கான், உண்மையா இல்லையானே? கால் நிறுத்துவாங்க. சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, பிள்ளை என்று வந்ததெல்லாம் பிள்ளையும் இல்லை. நன்றி உள்ள உயிர்களெல்லாம் பிள்ளைதானடா தம்பி, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா, நாய்கள் மேலடா. டே தரவணா, சும்மா இருக்கேல. இப்போ பஞ்சாயத்து வழக்கும் போலீஸ் வழக்கும் வரக்கூடிய அளவுக்கு உங்க மகன் தயாராகி எழுதி கொடுத்துருக்கான். அவன் அவங்கள சரி கட்டிடலாம்னு நினைக்கிறான். ஆனா முதியோர்களாகிய எங்களை அவன் எதிரியாக நினைச்சு எங்களை நிம்மதி இல்லாம வச்சிருக்காமனு உங்களுடைய வருத்தம். உன் மனைவி கூட விட்டு கொடுத்துருவா,
சில பிள்ளை நல்லா இருந்தால் எல்லாரும் விட்டு. ஆனால் நீ என்ன நினைக்கிற, அவனை வளர்க்கறதுக்கும் அவனை வாழ வைக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு அவனுக்கு ஒரு சரியான பாடம் கற்பிச்சாகணும், உயிரே போனாலும் விட மாட்டோம்னு நீ பிடிச்சிருக்க. இதில் சாமி நீதி ஜெயிக்குமா பாசம் ஜெயிக்குமா என்பது உங்கள் ரெண்டு பேருடைய கேள்வி. நீதிக்கு பின் தான் பாசம். சினிமா படம் அல்ல, எம்ஜிஆர் படம், நல்ல டைட்டில், நீதிக்கு பின் பாசம். நீதி தான் முதல்ல, நீ தான் ஜெயிப்ப. உன் மகன் தோத்து போயிடுவான், கால் நிறுத்துவான், வெற்றி மாலை கொடுப்பான் என் பிள்ளைக்கு. கருப்பசாமிக்கு வேற மாலையே கிடைக்கிறியா? கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு இந்தாப்பா, நீ ஜெயிச்சிருவ. உன் மகன் 3 நாள் 35 நாள் சிறையில் இருப்பான். ஜெயிச்சு தார, வெற்றி உண்டு. நீதி உன் பக்கம், பாசத்தை வெல்வாய் மகளே. போ, வயிறார சாப்பிடுங்க. உடுமலைப்பேட்டை உறவு வேண்டும் என்று வந்தவன் வாப்பா. கால் உடுமலைப்பேட்டை அக்கா. மயக்கம் எனது தாயகம். இந்த பை யாருக்குள்ளது? சுரண்ட அண்ணாச்சிக்குள்ள பை எடுத்து கொடுங்க. என்னடா வேணும் தம்பி? போட்டா கொடுத்து சொன்னீங்க. சரி, கண்ணை முடிக்கா. ஒரு நாய் துரத்துக்கிட்டே வருது. அந்த நாயை உன் வீட்டு பக்கம் வரவிடாமல் நிறுத்திட்டா போதுமா? அதை வாயை கட்டிடுவோம், மனசையும் கட்டிடுவோம், இன்னும் உனக்கு இடைஞ்சலாக வராது. போதுங்களாடா? கால் விட்டுருவோம். எந்த நாயின்னு பார்த்துக்க, 2 கால் நாய். கர்மசாமிக்கு இந்த மகனே, அதையும் நீக்கிடுவோம். உன் சொல்லுபடி கேட்டு வைக்கிறேன். ஆனாலும் கனவுகளை குறைத்துக்கொள், நினைவுகளாக்கு, நிம்மதியை தேடு மகனே. அது ஓகே பண்ணியாச்சு. சரி, 2000 காட்ட வச்சு வீட்டை ஒரு வீடு ஒன்று வாங்க. எப்போ? உங்களை கேட்டு போய் 1 2 3 4 5 6 ஆனி மாதம் 15 ஓகே பண்ணு. போ, கால் வந்துட்டோமா? என்ன மாவட்டம்? என்ன மாவட்டம் ஐயா? அதெல்லாம் இப்போ கூப்பிட்டு முடிச்சாச்சு, உட்காருங்க. மீண்டும் அடுத்து கூப்பிடுவேன், நீங்கள் நிற்கக்கூடாது, போய் உட்காருங்க. அடுத்த உத்தரவு வர்றது வரை பொறுத்துருங்கள். சொன்ன உடனே வந்திருக்கணும்ல அண்ணாச்சி அவர்களே. இன்னொரு தான் கால் வந்துட்டோமா? உங்கள் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் எவ்வளோ தூரம்? பள்ளிக்கூடம் ஸ்கூல் பக்கத்துலேயே. முக்கில் அப்படி சுற்றி போனால் ஒரு அம்மன் கோயில் முனையில் இருக்குது, ஒரு பார்க்கிங் இருக்குது. சரிண்ணா? பஞ்சாயத்து ஆஃபீஸ் அங்கே இருக்கோ? சரி, கால் இருக்கும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார், இறைவன் ஏதும் இல்லை. என்ன வேணுமா? கண்ணை மூடுதையை தவிர என்னைய நினைக்கலையே நீ. உள்ளத்துக்குள்ள தானே கருப்பசாமியா? போயிட்டு வா, கால் வந்துட்டு. இதுவரை 19 IAS கருப்பசாமி உருவாக்கி இருக்கிறார். 17 டாக்டர்களை உருவாக்கி இருக்கிறார். எல்லாரும் இந்த பக்கம் உட்கார்ந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. உன் பிள்ளை IAS படிக்கிறது இப்போ அவன் மனதில் கொஞ்சம் தடுமாற்றமும் பயமும் இருக்கு. முடியுமா முடியாதா, ஏன் தான் எடுத்துனேன்னு தெரியலையே அப்படிங்கிற குழப்பமான வார்த்தையை உன்னிடம் உரைக்கிறாள். அவன் உள்ளத்துக்கு தைரியத்தை கொடுத்து 6 மாதங்களுக்குள்ள அவன் IAS பாஸ் ஆகிடுவான். புரியுது? தாத்தா வந்து முதல்ல பார்க்க சொல்லு. இந்த தாத்தாவை கர்ப்பசாமிக்கு நல்லா இருக்கு. திருமணம் தோந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கா? நீங்கள் எந்த ஊர்? உங்களுக்கு கூட வந்தீங்களா? கால் வந்துருவாங்க. சிந்தாமல் சிதறாமல் விபூதியை கொண்டு போகணும்.
கவரில் போட்டு கொடுறா அக்காவுக்கு கொடு. அடுத்த கேள்வி கேட்கலையே, இடம் தோட்டம் சம்மந்தமாக பிரச்சனை இருக்குது, கேட்கலையே என்கிட்ட. அடுத்த ட்ரிப்பு கேட்போமா? சரி சரி அப்படின்னு ஒரு காரணம். அழகுக்கு மறுபெயர் கண்ணா, லில்லி மலருக்கு மறுபெயர் எழுதி. பொண்ணு பேர் என்ன பேரு? நிவேதா. சகோதரி நிவேதிதா. சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு சகோதரி இருந்தா, கூட பிறந்தவா கிடையாது, ஆன்மீகத்தில் ஆண்டவராக கொடுக்கப்பட்ட சகோதரி நிவேதா. இந்த பிள்ளையுடைய மனசு கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கா, அப்பப்போ வேண்டாம். அவ வேண்டாம்னு சொல்றது ஒரு குழப்பம் இருக்க, அது நீ எனக்கா தெரிஞ்சதுண்டா? இப்ப வேண்டாம்னு இல்லை, அவ ஒரு செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறான். அதுல இருந்து பதில் வருதவர் உனக்கு உறுதிமொழி சொல்ல மாட்டான். அவ உள்ள குழம்பி இருக்கு, அவ ஆண் மனத்துக்கு இன்னொருத்தருடைய பாசம் இருக்கு, அதை அறுத்து கிழிச்சு வெளியே எடுக்க கால் விழுப்பான். சாதகத்தையே நம்ம பார்க்கணும். கருப்பசாமி என்ன இருக்கான், நல்ல காலில் விடல, மனக்குழப்பத்தோட விழுந்தியான். இன்னொரு தடவை காலில் விழுந்து, நெஞ்சே உனக்குபதேசும் இதே. வரலாம் மகளே, ஒரு செகண்ட் உங்க உள்ள கருப்பசாமிகிட்ட போனா போதும், அதுக்கு ஒரு வெற்றி உண்டு. இந்தா உன் மகளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன், ஆவணிக்குள்ள கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமார். ஓடு ஓடு ஓடு, கண்டோடு. ராம்நாட்டு பகுதி, ராம்நாட்டு பகுதி, ராம்நாட்டு பக்கத்துல ராம்நாடு, பரமக்குடி. ராம்நாட்டு எந்த ஊர் உனக்கு? முதுகுளத்தூர் பக்கத்தில் தானேடா, பரமக்குடி பக்கத்தில் தானே. அண்ணன் செந்தில் வீடு பக்கமா உனக்கு? நீ பரமக்குடி காலில் விட்டாப்பா. டிஎன் 55 33 06. இந்த வண்டி உடனே மாற்றி விடுங்க. உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன்டா, எதை எடுத்தாலும் தடங்களும் மனவேதனையுமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த தடையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால செய்வனை கோளாறுகளை நீக்கி உன் மனைவியினுடைய ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் பங்கமில்லாம காப்பாத்துறேன். பெத்த பிள்ளைகள் 2 வரையும் ஒற்றுமையா இருக்க வைக்க, நீ நினைச்ச இடத்துல பல பணத்தை வாங்கி உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். கால் சொல்லலாம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அதையும் சொல்லிடலாம். 6 கூட்டல் 7, 6 7 எத்தனைடா? 13 மாதங்கள்ல அரசியல் செல்வாக்கு உனக்கு கிடைக்கும், வெற்றி. சந்தோஷமா இருக்காங்க. கால் வந்துட்டு வாடா குட்டையா, ஒரு மாலை கொடுறா, வெற்றி மாலை. டிங் டிங் கொடுங்க. சுவாமியே ஹரிகர சுதனே, அராத ரட்சகரே, எங்கும் நிறைந்த பரம்பொருளே, கருப்ப சுவாமியே, ஜெயிச்சு வாடா. கால் நன்றாடா குட்டி பேர, முதுகுளத்தூர். அடங்கி நின்றுப்பா கருப்பசாமி. நெல் அப்படி சரி, ஓகே. என்னடா வேணும் தம்பி? வேலை விஷயமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சாமி. ஒரு 4 வருஷமா முயற்சி பண்ணிட்டு தான் கிடைக்கல. இந்த வருஷம் உனக்கு கிடைச்சிருந்தா? சரி. வேற என்ன வேணுப்பா? திருமணம் வந்து தை மாசத்துல நடந்துருந்தா? சரி சார். ஜெயிச்சுவா, நல்லா இரு, புண்ணியத்தை படி. சரி பாப்பா. தொழில் சொந்தமா நஷ்டப்பட்டு வந்தது யாரு? வாங்க. வா மகனே வா, புண்ணியத்தை சேர். நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. பாப்பா என்னடா தொழிலே? பானிபூரி கடை வச்சிருக்கோம். சரி, என்ன செய்யணும்? தடங்களா வந்துட்டு இருக்கு, எல்லாரும் போட்டியா இருக்காங்க. கண்ண முடிக்கா. உன் பேர் என்ன பேருமா?
நாகேஸ்வரி. உனக்கு இரவில் தெய்வ தரிசனங்கள் தோன்றும். சில சமயங்களில் கனவு கண்டதெல்லாம் அப்படி நடந்து கொண்டே இருக்கிறது என்ற பயம் இருக்கும். ஆனால் நல்ல கனவுகளே இப்பொழுது வரவில்லையே, எங்க உள்ளத்துல ஒரு குழப்பம் தோன்றுது என்ற சிந்தனை இப்பொழுது உன் உள்ளத்தில் இருக்கிறது மகளே. கால் வா மகனே. மரணம் சம்பந்தமான சில காட்சிகளும், தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சில மன அழுத்தங்களும், எங்கேயோ சென்று ஏமாந்து கீழே விழுவது போன்ற பிரச்சனைகளும் உனக்கு தோன்றிக் கொண்டிருக்கிறது. அத்தனை போய் நல்லதே நடக்கும். ஆயுள் பங்கமில்லாமல் காப்பாற்றுவேன். தொழிலில் வெற்றியை கொடுப்பேன். காலத்துவா கர்மசாமிக்கு தம்பி, எந்த போட்டி இருந்தாலும் சரி அதை ஜெயிப்போம். மலையே சரிஞ்சு விழுந்தாலும் அந்த கருப்புசாமி நிறுத்தி வச்சு உன்னை காப்பாத்துறேன். காசு பணத்தோடு கண்ணியமாக வாழ்வார். போட்டுக்காடா பானிபூரிய. நல்லா இருந்தா தம்பி, வெற்றியடைடா. கருப்புசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்கக்கா. என்னப்பா உன் பிள்ளைக்கு என்னப்பா? நீங்க என்ன செய்யணும் இருக்கு? அதான் கால் வந்துட்டாங்க. அப்படியா அப்படியா கேட்டு பார்க்குறேன். ஏக்கா உங்களுக்கு எந்த ஊர்? 35 வருஷத்துக்கு முன்னால எந்த ஊர்? அது எங்க இருக்கு? மாவட்டம் தானே தவிர ஊர் வேற. சரிண்ணா. கருப்புசாமி கோயில் கோபுரம் உள்ள கோயில் எங்க இருக்கு? கால் வந்துட்டோம். உனக்கு தான் போய் ஏன்னா என் குதிரை போகுது பார்த்தேன். எனக்கு கோயில் ஒருத்தன் கட்டி வச்சிருக்கிறான். ரோட்டடி ஓரத்துல கோபுரத்தோட கோயில் கட்டி வச்சிருக்கிறான். உண்மையா? வா. சில நாட்களாக இவனுடைய மனநிலைகள் சரியில்லை. ஒன்று நாட்டு ஒன்று சொல்லி உங்களை பயங்காட்டுவான். தேவையில்லாத கோபப்படுவது போலும், வீட்டை விட்டு வெளியே போவது போலவும், தற்கொலை செய்து கொள்வானோ என்ற பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கால் வந்துட்டு வாங்கோ. நல்லா தம்பி, நல்லா இருக்கேன். வா. செய்வன கோளாறு நடக்கலை. நான் குழப்பமா நினைக்காத. பிள்ளைக்கு கிரக நிலைகள் சரியில்லை மகளை, காப்பாற்றுறேன். சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி எங்க இருக்கிறார்கள்? உங்க ஏரியாவில் தான் இருக்கிறாங்க. அம்மன் கோயிலோட சேர்ந்து இருக்காங்க. காளியாத்தா எங்க இருக்கா? இந்தாங்க வாடா. 3 முறை என்னை பார். குணமாக்கி தரேன். பிள்ளை ஸ்பீச் பேசுறது எல்லாமே அமைதியை பற்றி பேசிட்டேன். எல்லாருக்கும் என்ன வேண்டும்? அமைதி வேண்டும். உள்ளத்தில் அமைதி வேண்டும், உணர்வினை அடக்க வேண்டும், அறிவில் தெளிவு வேண்டும், மனதில் பக்குவம் வேண்டும். இவைகளெல்லாம் இருந்தால் தான் நினைச்சது நடக்கும். ஆவேசப்படுறதுனால கோபம் நடக்கும், கோத்திரம் நடக்கும். ஆனால் ஜெயிக்க முடியுமா? உன் உள்ளத்தை அளந்து பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக சாமியை வாயை கட்டி செய்வனை கோளாறுகள் செய்து உயிர் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்து, நாங்கள் பலி கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததை கூட செய்ய விடாமல் தடை செய்து, ஊருடன் பகைக்கும் வேருடன் கெடும் என்பதை போல் உறவினர்களால் பகைக்கப்பட்டு வேதனைப்பட்டு வாழுகிறோம் என்பது ஒரு துன்பம். காலம் உட்கார். செய்வனைகள் நடந்தது உண்மை. அதை தீர்க்க வேண்டுவது என் கடமை. அந்த சாமியினுடைய செயல்களால் தீய சக்திகளை விலக்கி உயிரெழுப்பி கொடுப்பது என் கடமை. காலம் சரி பிடிச்சுக்கோ. அமைதியாரு, அடங்கிரு. அப்படி சரி. நல்லா ஓடு. கர்மசாமிக்கு 3 முறை என்னை பாருடா. சரியாயிருவேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துப்போ. கர்மசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்டது யாருப்பா? கல்யாணம்மா கல்யாணம். திருமணத்தை பற்றி கேட்டது யாரு? அடுத்து குழந்தை வரம் பற்றி கேட்டதும் உண்டா? ராம்நாட்டில்
மைக்கு தானாக பேசுகிறது, தானாக பாடுகிறது. உடல்நிலை யாருக்கு சரியில்லை? என்ன செய்யுது? கால் நன்றா ராஜா சக்கிமா கவலை. என்னப்பா வேணும்? உன் பிள்ளைக்கு காலில் ஒரு அடையாளம் இருக்கணுமே, மச்சம் இருக்கிறதா? உன் பொண்ணுகிட்டையும் உங்கள் வீட்டை மாட்டேங்காது, காலில் ஒரு அடையாளம் மச்சம் இருக்கும். நாகம் சம்பந்தமான தோஷம். அதனால் 1.5 வருஷமாக பார்த்த முயற்சி பூரா வேஸ்ட். இப்பொழுது அந்த தோஷத்தை நீக்கி நிவாரணம் செஞ்சுட்டு இருந்தால் போதுங்களா? வெற்றியாகிட்டா. அடுத்த வாரம் என்னை 3 நாள் வந்து பார், போயிட்டோம். புதன்கிழமை வந்து பார். ஒரு குழந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? குழந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? எந்த ஊர் உங்களுக்கு? கால் எடுத்து வரலாம். இதுக்கு முன்னாடி அங்கே வந்திருக்கீங்களா? மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார். முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இவர் யார்? உனக்கு மாமனார். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் சிற்றரசர்களின் காலத்தில், என்ன அரசர்கள்? சிற்றர் சொல்றதெல்லாம் நல்லா புரியணும், வீணா ஆமாச்சாயம் பண்ணக்கூடாது. சிற்றரசர்களின் காலத்தில் அந்த சிற்றரசர்களுக்கு ஏவல் தொழிலாளிகளாக ஒருவர் இருந்து இன்னொருத்தருடைய உயிர் போவதற்கும் தலை வெட்டுவதற்கும் காரணமாக இருந்தார் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் அதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஜீவன்தான் உனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளையினுடைய மூளை நரம்பிலே ஒரு சிறிய பிழையும் மனக்குழப்பமும் ஏற்பட்டு முழுக்க முழுக்க மனித பிறவியாக நிரூபிக்க முடியாத பிள்ளையாக அது இருக்கும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை உண்டுமா என்பது உங்களுடைய கேள்வி. 6 மாத காலங்கள் பொறுமையாக இருந்தால் இந்த பிள்ளையை முழு மனிதனாக்கி வாழ வைத்து காட்டுவேன். அதற்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்கும், அதையும் சொல்வேன். உன்னுடைய வம்சத்தில் ஒருவருக்கு உயிர் சேதம் வரக்கூடிய விதி உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். வம்சத்தில் ஒருவருக்கு உயிர் சேதம் வரக்கூடிய விதி உண்டு. 6 மாத கால அவகாசம். அதற்கு முன்பே ஓங்கிய சிவன் கோவிலில் அற்புதமான பசுதானம் செய்வதாக சத்திய பிரமாணம் செய்தால் மனிதனை காப்பாற்றி பசுவின் புண்ணியத்தில் உங்களை உயிர் வாழச் செய்வேன். பிள்ளைய காப்பாற்ற சக்தி பெறுவார். வேலை வச்சு நான் 2 சாமி 2 பேர் தனியாரில் வேலை பார்க்கலாம். தனியார் கவர்மெண்ட் வேலை ஒருத்தருக்கு உண்டு, இந்த ஒருத்தர் கர்மசாமிக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறது யார்? ராம்நாட்டு பகுதி பாஸ்போர்ட், வெளிநாட்டு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா? வாங்கங்க. பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா துயரும் நிலைதாரா. என்ன வேண்டும்? குழந்தைக்கு கேட்டு வந்து சாமி, என்னுடைய பொண்ணோட வீட்டுக்காருக்கு முடியும். பொண்ணுக்கு
பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு மறுமை எனக்கு முடியலன்னு கேட்டேன். கொஞ்சம் பக்கத்தில் வா. 3 காலம் நான் பாடுற பாட்டை கேட்டீங்களா? பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரம் நிலைதானா. கண்டுபிடிக்காங்க 2 வரும். பொண்ணுகளை கண்டுபிடுங்க. உயிர் கண்டம் இல்லாம காப்பாற்றி தரேன், சர்வ ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கிறேன். இன்னும் 85 நாட்கள் இருக்கு. இந்த 85 நாளையும் 8 நாட்களாக கழித்து ஆரோக்கியமா வாழ வச்சிருந்தா போதுங்களா? வெற்றி ஆகிடும். கால் வச்சு வரலாம். இந்த அப்பா பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த துயரமும் இல்லாம காப்பாற்றி ஐஸ்வர்யமா இருக்க வைக்க, மாங்கலிற்கு பங்கம் இல்லாம காப்பாற்ற. என்ன ஒன்று, என்னை வந்து 2 அமாவாசை 2 பௌர்ணமிக்கு வர சொல்லி இந்த வாரம் நான் டிக்கெட் போட்டுட்டேன். இதனால் ஒரு ஆளாக வர முடியாதுங்க. நான் நல்லபடியாக போயிட்டு வந்தோடனே கற்பனுக்கு என்ன தேடி அது நடக்காது. பிறகு என்னை பார்த்து சார் 3:30 உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன்டா. எதை எடுத்தாலும் தடங்களும் மனவேதனையுமா நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தடையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால செய்வனை கோளாறுகளை நீக்கி உன் மனைவியினுடைய ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் பங்கம் இல்லாமல் காப்பாற்றுறேன். பெத்த பிள்ளைகள் 2 பேரையும் ஒற்றுமையாக இருக்க வைக்க, நீ நினைச்ச இடத்துல பணத்தை வாங்கி உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். கால் ஒன்று இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அதையும் சொல்லியிருக்கேன். வா. 6 கூட்டல் 7 6 7 எத்தனைடா? 13 மாதங்கள்ல அரசியல் செல்வாக்கு உனக்கு கிடைக்கும். வெற்றி சந்தோஷமா இருக்காங்க. கால் வந்துட்டு வாடா குட்டையா, ஒரு மாலை கொடுறா. வெற்றி மாலை டிங் டிங் கொடுங்க. சுவாமியே ஹரிகர சுதனே, அராத ரட்சகரே, எங்கும் நிறைந்த பரம்பொருளே, சுவாமியே ஜெயிச்சு வாடா. கால் நண்டு வாடா. குட்டி பேர முதுகுளத்தூர் அணங்கி நின்றுப்பா கருப்பசாமி. நெல் அப்படி சரி ஓகே. என்னடா வேணும் தம்பி? வேலை விஷயமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சாமி. ஒரு 4 வருஷமா முயற்சி பண்ணிட்டு தான் கிடைக்கல. இந்த வருஷம் உனக்கு கிடைச்சிருந்தா? சரி. வேற என்ன வேணும்பா? திருமணம் வந்து தை மாசத்துல நடந்துருண்டா. சரிங்க சார். ஜெயிச்சுவா. நல்லா புண்ணியத்தை படி. சரி பாப்பா தொழில் சொந்தமா நஷ்டப்பட்டு வந்தது யாரு? வாங்க. வா மகனே வா, புண்ணியத்தை சேர். நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. பாப்பா என்னடா தொழிலே? பானிபூரி கடை வச்சுருக்கோம். சரி, என்ன செய்யணும்? தடங்களா வந்துட்டு இருக்கு, எல்லாரும் போட்டியா இருக்காங்க. கண்ண முடிக்கா. உன் பேர் என்ன பேருமா? நாகேஸ்வரி.